நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கும் பொழுது அந்த தேசத்திலிருந்து மோசே மூலம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டுட்டு வரும் பொழுது முன்பதாக செங்கடல், பின்னாடி பார்த்தா அதே எகிப்து பார்வோன் சேனையும் பின்தொடர்ந்து வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டானது. ஐயோ, எங்களை கொல்ல போறாங்க, இனிமே நாங்கள் அழிய போறோம், அங்கேயாவது அடிமையா இருந்திருப்போமே என்று சொல்லி ஒரு பயத்தோடு காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் மோசே தேவனிடம் போய் சொல்லும் பொழுது தேவன் மோசையை நோக்கி சொல்றார், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதை மோசே ஜனங்களிடம் சொல்றார், பயப்படாதீங்க, அவர்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆணைகளை கொடுத்தேன், அதுல அடங்கல, பயப்படாதீங்க, அவர்களுக்கு அடையாளத்தையும் என்னுடைய மகிமையும் காட்டினேன், அதுலயே அடங்கல, கடைசியாக அவர்களை இனி நீங்க பார்க்காதபடி நான் செய்ய போறேன், அதனால பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் அந்த பழைய காரியங்கள், பழைய அடிமைத்தன வாழ்க்கை, பழைய சாப வாழ்க்கை அல்லது பழைய தரித்திர வாழ்க்கை, பழைய பாவத்தின் வாழ்க்கையை நினைத்து கொண்டு பயப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற இரட்சிப்பை நீங்க நின்று கொண்டு பாருங்க. என்ன இரட்சிப்பு என்றால், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் நீங்க காண மாட்டீங்க என்று. அல்லேலூயா. இன்னைக்கு காணுகிற தரித்திரம், இன்னைக்கு காண்கிற அந்த வேதனை, இன்னைக்கு காண்கிற அந்த கடன் தொல்லை, இன்னைக்கு காண்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பொருளாதார தடை அல்லது வியாதி, வறுமை, பாவம், வெளியில வரணும்னு நினைக்கிற முடியலையே என்று சொல்லி நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த இரட்சிப்பை நீங்க நின்று அமைதியா பாருங்க. என்ன இரட்சிப்பு என்றால், அந்த அடிமைத்தனமாகிய எகிப்தை இனிமேல் நீங்கள் காண மாட்டீங்க. அந்த அடிமைத்தனமாகிய இருளை இனி நீங்க காண மாட்டீங்க. அந்த தரித்திரத்தை இனி நீங்கள் காண மாட்டீங்க. அந்த சோர்வை இனி நீங்க காண மாட்டீங்க. அந்த நிந்தனையை இனி காண மாட்டீங்க. இந்த அவமானத்தை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் மரணம் வரைக்கும் இல்ல, உன் தலைமுறை வரைக்கும் அந்த எகிப்தின் என்னும் அடிமைத்தனம், அந்த எகிப்து என்னும் இருளின் வாழ்க்கை, அந்த எகிப்து என்னும் தரித்திரம், அந்த எகிப்து என்னும் அவமானம், நிந்தனை, பாடுகளை காண மாட்டீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.